ஹாய் கேஸ், வெல்கம் டு யூ ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூஸ்வல் டைட்டில் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன இருக்குது இந்த யூஸ்வல் டைட்டில் ப்ரோமோலன்னா, உங்களுக்கு முதலும் நீ முடிவும் படம் பிடிக்குமா? அந்த படத்தில் உள்ள ஹீரோவான கிஷன் தாஸ் தான் இதில் நடிச்சிருக்காரு. ரெண்டாவது, உங்களுக்கு விஜய் சுத்து விளாக்ஸ் பிடிக்குமா? அதில் உள்ள அர்ஷத் கான் தான் இதில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரெஷ் பேரும் இணைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, எந்த ஒரு ஃப்ரெஷ் வைப்பு கொடுக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. த்ரீ டூ ஒன். அப்படியே புல் பேக் பண்ணா தி எண்ட். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ, பேப்பரில் பெண்ணு படும் போதே நீங்கள் தான் டிசைட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்டோரி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபீல் கூட இருக்குமா? காமெடி நிறைய இருக்கும்ல. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த கதையே இல்ல, பசங்க தான் நமக்கு மெயினே. சுமார் ஒரு 20 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் சீன் ஒன்று வைக்கலாம் bro. ஒரு நல்ல 2 ஆக்ஷன் ஃபைட் இருக்குமா? எனக்கும் ப்ரொடியூசருக்கும் நடக்கும். அந்த மான்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வைக்கலாம். பழைய சாங் ரெஃபரன்ஸ் தான் இருக்குமா? கிளாமர் டான்ஸ்லாம் இருக்குமா bro? இந்த வயலன்ஸ் எல்லாம் இருக்குமா? என்ன ப்ரோ ஃபுல் கதை கேட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? கரெக்ட் தான். ஆனா சச்சின் கேரக்டர் ஒன்று சொன்னீங்களே, அதான் ப்ரோ மனசுல நிக்குது. இந்த அஜித்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்களே, தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அது ஒரு நல்ல பேன் இண்டியன் ஸ்டாரா வச்சா சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய ஆக்டர் பண்ணாங்கன்னா பிளாக் பஸ்டர். அது யார் பண்ணா? தாஸ் தாஸ் கான். ஷாருக் கானா? அர்ஜுன் தாஸா? சைஃப் அலி கான்? காளிதாஸா? ஒரு ரியாஸ் கான்? ஓ, அபர்ணா தாஸ். அவங்க லேடிஸ். வேற யார் ப்ரோ? ஹர்ஷத் கான், கிஷன் தாஸ். அவனா ப்ரோ? நீங்க படம் எடுக்கிற ரீல்ஸ் தெரியுங்களா? அவன் காமெடிங்கிற பேர்ல வளன்னு பேசிட்டே இருப்பாயா? அவன் எப்படி ஒரு ஹீரோவெல்லாம் செட் ஆவான்? ராமோஜி, ராம்ஜி, பிரேம்ஜி சிரிப்பே வராது. அவனே மைக்க பூச்சி தான் தான் பெரிய மாடர்ன் மைக் மோன் நினைச்சு பாடி நிற்பான். அவன்லாம் எப்படி ப்ரோ? ஆக்சுவலா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி டு வொர்க் வித் யூ. சூப்பர். சச்சின் சொன்னோன்னு நீங்க தான் மைண்டுக்கு வந்தீங்க. நம்ப மாட்டீங்க. டயர்ட் இருக்காங்க. நல்லா இருக்காங்க ப்ரோ. நாங்க ரெடி, ஷூட் பண்ணலாமா? ஹீரோயின் நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட சிவாத்மிகா. பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க மட்டும் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட துஷாரா. பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் டிசைட் பண்ணிட்ட கல்யாணி. காகிதத்தில் மை படும் பொழுதே நீங்க தான் முடிவு செய்து விட்டேன் சுஷ்மிதா. பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் முடிவு பண்ணிட்டேன் பைஜூஸ். மமிதா பைஜூஸ். ஓ, பெரிய ஃப்ராடா இருப்பான் போலத்துல. தலைவி உள்ள இறங்கியாச்சு. என்ன ப்ரோ? பண்ணிடலாம் ப்ரோ. ஐ எம் வெரி ஓகே வித் திஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் சொல்லுங்க தல. சரண் தியாகு. ப்ரோ நான் இந்த மாதிரி படம் பண்றது இல்லை ப்ரோ. ஓடிலாம் ஊத்தாலும் பண்ண மாட்டோம் ப்ரோ. என்ன இதெல்லாம்? யோ ஆரோ மலைக்கு சரண் தியாகு. ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் தானே? ஒரு ஃபன்னாக சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிஷன் தாஸ் வந்து சூப்பராக பண்ணுவார். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அந்த முதலும் நீ முடிவும் இதில் வந்து நல்ல ஒரு ரோல் நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து நான் பொதுவாகவே ரீல்ஸில் தான் நல்லா பண்ணுவார். அது நான் அவர் சொல்லும் போது அதான் கரெக்டு. பட் ஹர்ஷத் கான் அதே மாதிரி தான் நல்லா காமெடி பண்ணுவார். இந்த வந்து படத்தில் எப்படி செட் ஆகும்னு இனிமேல் தான் பார்க்கணும். பட் டிராகனில் வந்து ஹர்ஷத் கான் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார். நான் நினச்சேன் சரி ஓகே ஹர்ஷத் கான் வராங்க, வீசுத்து வராங்க அப்படின்னு இருக்க போதுன்னு பார்த்தா தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு. அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்பிக்கை ஒரு படம் பண்ணும்போது ஒரு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன்னாக போயிருக்காங்க. மமிதா பைஜு வந்து மெயின் ரோல்னு இதில் சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. பட் ஹீரோயின் கல்யாணி வேறு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் துஷாரா விஜயன். ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்பு கொடுக்குறாங்க. பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ வர்றது எல்லாமே வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைட்டிலுக்கே ஒரு ப்ரோமோ விட்டு அதை வந்து அந்த ஒரு படத்தை வந்து செட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிடுறாங்க. ஓகே இதுதான் இந்த படம் வந்து இப்படி இருக்க போதுன்னு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸில் ஒரு செமையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏறி இருக்குங்க. நமக்குமே அவ்வளோ தான் ஏறி இருக்குது. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷத் கானுக்கும் நல்ல ஒரு வாழ்த்துக்கள், கிஷன் தாஸுக்கும் ஒரு சூப்பரான வாழ்த்துக்கள். டைரக்டர் அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் எங்கன்னு தெரியல. உங்களுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye. Thanks. Love you. Forever.